தான் உலக விவகாரங்கள். இந்த உடலா நான் எழுதுக்கணும், உடல் நானுன்ற பாவத்தோட இந்த மனம் முழிச்சுக்கணும். ஸோ மனம், உடல், உலகம் மூணுமே மனத்தில் இருக்கு. அதனாலதான் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிறது விழிப்பு நிலைன்றது ஒரு பெரிய மாய விளையாட்டு. நாமளே கட்டி, நாமளே ஜெயில கட்டி, நாமளே ஜெயிலுக்குள்ள புகுந்து, அதாவது எண்ண கூட்டங்கள்ன்ற ஜெயில் ஒவ்வொரு செல் அதில் போய் அதுக்குள்ள மாட்டிண்டு நாமளே அந்த பாண்டேஜிலிருந்து விடுதலை வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் இன்னும் பகவான் ரமண மகர்ஷி இன்னும் அற்புதமான ஒரு பாட்டெல்லாம் கொடுத்துருக்காரு. அதில் இதெல்லாமே வரும். யாருக்கு பந்தம், யாருக்கு முக்தி அப்படின்லாம் கேட்பார். கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். நம்ம இங்கே விழிப்பு நிலை தோறும் தனித்த தன்னுடைய உடல் உலகங்களாக எல்லையில்லாத காலங்களாக தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்ற அகந்தை ஆழ்ந்த உறக்கத்தில் அறவே இல்லாமல் பின் எங்கிருந்து உதிக்கின்றது என்று அதன் தனி இருப்பை தீர விசாரித்து ஒழித்தவர்களே உண்மையை கண்டவர்கள். இப்போ அகந்தையை ஒழிக்கிறதுன்றது ஒன்றும் கிடையாது. யாருக்கோ கோபம் வந்திருக்குன்னா, யாருக்கோ பொறுப்புணர்ச்சியோட எழுந்து என்னவோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, யாருப்பா நீ அப்படின்ற பார்வையை பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, அது பேட் அட்டென்ஷனா போய் முடியுது. கிட்டத்தட்ட கண்ணை திறந்துமே விவகாரத்திலேயே சமாதி அனுபவம் பழகிற மாதிரி இது. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு நாள் அப்படியே வயல்ல அப்படி போயிட்டே இருக்கும்போது வெள்ளை கொக்குகள்லாம் அப்படியே வெள்ளை வெளியேன்னு அந்த மேகமூட்டத்துல இருக்கிற வானத்துல அப்படியே பறந்து போயிட்டு இருந்தான் கூட்டத்தோட. அதை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே சமாதி அனுபவம் வந்துருந்தான். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஏதான ஒரு சாக்கு வந்ததுன்னா உடனே உண்மை பொருளோட ஐக்கியமாயிடுறாங்க. சமாதி அனுபவம் வந்துடுது. ஒரு எண்ணம் உள்ள வந்தாலே, ஒரு காட்சியை தோன்றினாலே பரம்பொருளை இம்மீடியட்டா காமிக்கிறது. இது எல்லாமே ஆன்ம பொருளே அவங்க கிட்ட தாண்டவ மாட்டேன்றது. இப்ப பாருங்க, மெய்ப்பொருளே ஒரு உயிர்ப்பு நிலையா அவங்க உடல் மனம் இல்லாமல் பரம்பொருள் தன்மையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இங்க அகந்தைன்னு அந்த பொய் இருப்பு அதை பார்க்கும் பொழுதே ஒரு கோப உணர்ச்சி வந்ததுன்னா, கடமை உணர்ச்சி வந்ததுன்னா அதை விட்டு விலக போறது இல்லை. அந்த வேலையை கூட என்ன ஆகும், சமாதி அனுபவத்திலேயே. சமாதி அனுபவம் தான் உடனே நான் கண்ண மூடிட்டு பண்றதுன்னு சொல்லல. நான் தாட்லெஸ் ஸ்டேட்டை ஆதியில் இருந்த சமத்துவம், அதுதான் சமாதி. ஆதினா என்ன, கொஞ்ச நேரம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த விழித்து கொண்டு கடமை உணர்ச்சி கொண்டு இருந்தா, கடமை உணர்ச்சிக்கு ஆட்பட்ட மனமாக இருப்பது சிறிது தருணத்திற்கு முன்னால் ஆழ்ந்த உறக்கத்துல இரண்டற்ற பிரம்மஸ்திரியில இருந்தது. அதுதான் ஆதியில் இருந்த சமத்துவம். மனம்னு ஒரு தனி இருப்பே வரல. அது இப்ப பெரிய கடமை உணர்ச்சியோட எழுந்து வீட்டுல சத்தம் போட்டு இருக்கு, ஆரவாரம் பண்ணிட்டு இருக்கு, தான் பண்றதுதான் பெரிய வேலைன்ற மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இப்படி நுட்பமாக நம்மளுடைய உடல் மன உணர்வுகளோட வாழும் பொழுது என்ன ஆகுது, உண்மை விளக்கம் கிடைச்ச உடனே அதே வேலையை எந்த கருத்து கூறுதலும் இல்லாம போறோம், பண்றோம். அதை பத்தி எந்த நல்லா முடிஞ்சாலும் சரி, நல்லா முடியலன்னாலும் சரி, எந்த கமெண்ட்டும் கிடையாது. செய்வனை பத்தியும் கிடையாது, செயலை பத்தியும் கிடையாது. அப்படியே மூவ் அவ்வளவுதான். மூவ் ஃபார்வர்ட் அப்படி போயிட்டே இருக்கு. இதுதான் அங்க நடக்குது என்று அதன் தனி இருப்பை ஆழ்ந்த உறக்கத்தில் அறவே இல்லாமல் பின் எங்கிருந்து உதிக்கின்றது என்று அதன் தனி இருப்பை தீர விசாரித்து ஒழித்தவர்களே உண்மையை கண்டவர்கள். பிறப்பு இறப்பிலிருந்து அனைத்து கலக்கங்களுக்கும் ஆணிவேர் பொய்யிருப்பான அகந்தை. ஆணி வேரே விழிப்பு நிலை தோறும் பல அனுபவித்தர்களா கட்டடங்களை எண்ண கூட்டங்கள் மூலமாக, பழைய பதிவுகள் மூலமாக கட்டிக்கொண்டே இருப்பதுதான் அகந்தை. அதுல தோய்ந்து வாழ்கிறது, தோய்ந்து பெருக்கி வாழ்கிறது. இது விசாரிக்கும் பொழுதுனால தோன்றி மறைதல்லாம் அப்படியே சங்கா அது குறைய போறது. இதுதான் பகவான் அற்புதமா சொல்லியிருக்கார். இதையே இவர் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையிலையும் ஒரு 2 ஸ்லோகங்கள், எனக்கு தெரிஞ்ச 2 ஸ்லோகங்கள் வருது. அது என்னன்னு பார்ப்போம். இது ஞான விஞ்ஞான யோகம். ஞான விஞ்ஞான யோகத்துல இச்சா துவேஷ சமுத்தேன துவந்தமோகேன பாரத
சர்வபூதானி சம்மோகம் சர்கே யாந்தி பரந்தப இச்சாத் துவேஷ சமுத்தேன துவந்த மோகேன பாரத. துவந்த மோகம் இரட்டைகளுடைய குழப்பங்கள். நான் ஒண்ணு எழுந்துட்டாலே என்னுடையதே அதர் குரூப், எனக்குத்தான் இந்த பிரச்சனை. எப்பவுமே அட் a given moment எல்லாருமே மல்டிபிளி ஸ்பிளிட்டா இருக்கும். நம்ம மல்டிபிளி ஸ்பிளிட் பர்சனாலிட்டிஸ். ஒரு ஆசை தான் என்ன பண்ணணும், மறைச்சு ரொம்ப நேரம் அதனுடைய இழுப்புக்கு நம்மளை இழுத்துட்டு போனோம். அதனுடைய வினை மூலமா அது அடைஞ்சோம் அடையலைன்னு அதை பத்தி பேசிட்டு இருப்போம். திருப்பி அதை பெருக்கிண்டு இங்க அட் a given moment எல்லாருமே மல்டிபிளி ஸ்பிளிட் பர்சனாலிட்டிஸாக இருந்துட்டு இருப்போம். இது நான் உதிக்கிற இடத்திலேயே இந்த குழப்பத்தினுடைய பிறப்பும் நடக்கிறது. இதெல்லாம் பகவான் கிருஷ்ணர் சொல்றார். இச்சை ஆசை, துவேஷம்னா வெறுப்புக்கள்னால இங்க துவந்த மோகேன இச்சா துவேஷம் சமுத்தேன துவந்த மோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்கே யாந்தி பரந்தப. சர்க்கேன்னா பிறக்கும் பொழுதே. ஆக்சுவலா இங்க பிறக்குன்றது உயிர் பிறப்பு இல்லை. உடல்ல உயிர் பிறந்து ஒரு குழந்தையா பிறக்கிறது கிடையாது. குழந்தையா பிறந்தாலும் அந்நியதும் பிரச்சனை தான். இங்க பிரச்சனை இல்லை. தோற்றங்கள் அனைத்துலயுமே பிரச்சனை தான். ஏன்னா மல்டிபிளை ஸ்பிளிட் தான். ஒரு விதை புது குருத்தா முளை விடுறதே ஒரு போராட்டம் தான். எல்லாருமே இங்க போராட்டம். எது போராட்டம் இல்லை. அதனால சர்க்கே பிறப்பில் இருந்தேன்னா முக்கியமா இங்க உணர வேண்டியது